சிவகுமார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சிவகுமார். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 30 இடங்கள்ல நம்ம பாஜக வந்து போட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில 4 இடங்கள்ல மட்டுமே, அதாவது கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட ஒரு 4 பகுதிகளில் மட்டுமே, அதாவது அதிக அளவுல பாஜகவுக்குரிய வாக்குகள் உள்ள இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்ச ஒரு சூழ்நிலையில 30 இடங்கள்ல அவங்க போட்டி போட்டாங்க. போட்டி போட்டதுல நிறைய இடங்கள்ல வந்து சிறு சிறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து தோல்வி அடைஞ்ச ஒரு சூழ்நிலையில தற்போது 30 முதல் 60 இடங்கள் கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போறதுன்னா, இப்ப கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த முறை அண்ணாமலை, அதாவது முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் வந்து தோற்றது மிக மிக சொற்பமான வாக்குகள்ல. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பாஜக தேமுதிக கூட்டணியில போட்டி போட்ட விஜய் பிரபாகரன் வெறும் 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோற்றாரு. ஆனா அந்த வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கறது அவருக்கு அந்த பாஜக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணிகள் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக, அதே மாதிரி பாஜக உள்ளிட்ட கூட்டணிகள்ல போட்டி போட்டவங்க ஆகட்டும், அந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில எந்த இடங்கள்ல பாஜகவுக்கு அதிக அளவிலான வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தற்போது அந்த 30 தொகுதிகளை முதல் முறையாகவும், இரண்டாவது அதாவது உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இடங்கள்ல இருக்கிற 30 தொகுதிகளை முதல் கட்டமாகவும், அதாவது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அதிக அளவுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற ஒரு தொகுதியாக ஒரு 30 தொகுதிகள் மொத்தம் கணக்கிட்டு 60 தொகுதிகள் வரை அவங்க பாஜக தரப்புல தற்போது கேட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக தரப்புல ஏற்கனவே உறுதியாக 20 முதல் 24 தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது பாஜக தரப்புல 60 தொகுதிகள் வரை கேட்கிறாங்க. இதனை அடுத்துதான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பியூஷ் கோயல் வந்து இங்க சென்னை வந்திருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் தலைமையில வந்து இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருந்தாலும் ஓபிஎஸ் தலைமையில தனியா ஒரு பிரிவு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிவி, சசிகலா உள்ளிட்டோர் வந்து ஒரு தனிப்பெரும் வாக்குகளை வந்து எப்பவுமே, அதாவது தமிழகத்தோட தென் மண்டலங்களான ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி உடையவங்க. இவங்களையும் கட்சியில இணைக்கும் பட்சத்துல அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி அந்த தேர்தலில் எளிதாக வெல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. அப்படிங்கறதுனால தான் அவங்க வந்து அவங்கள திரும்ப உள்ள இணைக்கிறாங்க. அதிமுக இருந்து நீக்கப்பட்டவங்களை திரும்ப உள்ள இணைக்கணும்னு சொல்றாங்க. உள்ள இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வரும்போதும் நிறைய இடங்கள்ல இவர்களை இணைப்பதனால வந்து நிறைய இடங்கள்ல வாக்குகள் வந்து சிதறும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதனால இது வந்து ஒரு திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வந்து நின்றுட்டு இருக்குது. எப்படியா இருந்தாலும் அதிமுக வந்து பாஜகவுக்கு 24 இடங்கள் வரை கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கிற நிலையில பாஜக தரப்புல 60 தொகுதிகள் வேணும் அப்படின்னு தற்போது கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்று மாலைக்குள்ள அந்த இடங்கள்ல, அதாவது பாஜகவுக்கு வந்து அதிமுக எத்தனை இடங்களை கொடுக்க போகுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எத்தனை இடங்கள், ஏன்னா பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கிற தொகுதிகளை மட்டும்தான் எந்த ஒரு திராவிட கட்சிகள் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் தன்னோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஜெயிக்கிறதுக்கு சிரமப்படுற கட்சிகளா, ஜெயிக்கிறதுக்கு சிரமப்படுற இடங்களா பார்த்துதான் கொடுக்கும். அதாவது இந்த அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதான அங்கீகாரம் தானே 2 கட்சிகளும் பிரதான கட்சிகளா தானே இருந்துட்டு இருக்குது. இதுல வந்து இன்னைக்கு நடைபெற அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா, இம்முறை வந்து கூடுதல் தொகுதிகளை எப்படியும் கேட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னு சொல்லி சிலவற்றை கணிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த கொங்கு மண்டலம், அதாவது கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல தங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் சதவீதம் அதிகமா இருக்கு, எங்கெல்லாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில அவங்க கேட்டிருக்கிற தொகுதியில பல்வேறு தொகுதிகள் அதிமுகவோட மூத்த தலைவர்களின் தொகுதிகளாகவும் இருப்பதாகவும் கூறப்படுது. பொதுவா கொங்கு மண்டலத்துல அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி போறோம்னா பாஜகவை சொல்லலாம். அதனால இந்த மண்டலத்துல அதிமுக கொஞ்சம் வலுவான நிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாஜக அதை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு உண்டான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து தற்போது ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து கையாள போறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும். முதல் கட்ட ஆலோசனை தொடர்ந்து உத்தேச பட்டியல் தயாரிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையிலையும் சென்னையிலையும் இவங்க பல்வேறு தொகுதிகளை கேட்கிறதாக கூறப்படுது. எப்படின்னா எழும்பூர் உள்ளிட்ட
எழும்பூர், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை வந்து அவங்க ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லி கூறப்பட்டு இருக்கிற நிலையில அவங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டமா அவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இனிமே வந்து தெரிய வரும். இந்நிலையில ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிற ஏசி சண்முகம் வந்து 2026 தேர்தலில் 6 தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் வந்து தெரிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து இப்ப தற்போது பாஜகவும் தங்கள் பங்குக்கு 30 முதல் 60 தொகுதிகள் வரை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 54 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கறதுல அவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறதாக வந்து பாஜக தரப்புல வந்து தெரிவிக்கப்படுது. பொதுவா இந்த எலெக்ஷன், அதாவது இந்த நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலானது இன்னும் ஒரு 3 மாத காலங்கள்ல துவங்க இருக்குது. 3 மாத காலங்கள்ல வேற கட்சி வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்கவே வேண்டிய ஒரு சூழ்நிலையில தற்போது நடைபெற்று இருக்கிற அந்த பேச்சுவார்த்தையில பாஜக தரப்புக்கு முன்பு அளித்ததை போல அதே 20 தொகுதிகள் அளிக்கப்படுமா, அல்லது அவங்களோட புதிய கோரிக்கைகளின் அடிப்படையில 60 தொகுதி, 40 தொகுதிகள் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 கொடுப்பாங்க. ஏன்னா 3 1 பங்கு அல்லது 4 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து கொடுக்கும். இந்நிலையில அதிமுக கூட கூட்டணியில இருக்கிற பாஜகவாகட்டும், புதிய நீதி கட்சி ஆகட்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலையில அதிமுக கூட நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட முதன்முறையா பேச்சு துவங்கி இருக்கிற பாஜக தான் பங்குக்கு சென்னையில 4 சட்டமன்ற தொகுதிகளையும், அதன் போக தமிழகத்திலோட உட்புற பகுதிகளில் கொங்கு மண்டலத்துல 12 தொகுதிகளையும், அதே மாதிரி மற்ற மண்டலங்கள்ல தன்னோட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறார். அதாவது இப்ப வந்து போன தடவை தேர்தலில் வந்து ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவோட இதுல தான் போட்டியிட்டாரு. இந்த மாதிரி தனக்கு அதாவது தன்னோட அமைச்சிருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னோட தொகுதிகளை விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு பக்கம் தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிமுகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் வந்து அதிமுக தரப்புல பாஜகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த தொகுதிகளுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி போட்டி போட போறாங்க அப்படிங்கிறது இனிமே தெரிய வரும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த முறை வந்து அதிக அளவுல கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பல்லடம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவுல சட்டமன்ற தொகுதிகளை வாங்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவோட முக்கியமான குறிக்கோளா இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.